friends, happy friendship day and welcome back to my channel. Today's segment எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிச்ச சமோசா எப்படி மேக் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் 250 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பிசைற ஸ்டேஜில் நீங்கள் வந்து கீ, பட்டர், ஆயில் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாங்க. இது மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு அந்த மாவு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். உங்கள் கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அதில் தான் நம்ம மாவை வந்து மாலிஷ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மாலிஷ் பண்ணுறதுனால உங்களோட டோ வந்து இன்னும் நல்லா சாஃப்டாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். எனக்கு 8 போல் உருண்டைகள் கிடச்சிதுங்க. இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு போல் திரட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரையிங் பேனில் 2 பக்கமும் ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் சுட்டு எடுத்துட்டா நம்மளோட சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடும். நான் என்ன பண்ண போகிறேன்னா 8 லேயரும் ஒரே பஞ்சாக வச்சு சுட்டு எடுக்க போகிறேன். நான் ஆல்ரெடி நிறைய தடவை பண்ணியிருக்கனால இதை பண்ணுறேங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் லேயராகவே நீங்கள் வந்து 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு 3 லேயராக வந்து ஒன்றா வச்சு நீங்கள் சுட்டு எடுக்கலாம். இதை எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன் இருங்க. ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி திரட்டி வச்சுட்டேன் இல்லைங்களா. இப்போ வந்து 2வது திரட்டுறேன். தென் இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போல் ஆயில் நல்லா எல்லா இடத்துலையும் தடவி விட்டுட்டு முதல்ல திரட்டின அந்த சப்பாத்தி எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேங்க. ஸோ இதே மாதிரி 8ஐயும் வந்து நான் ஒரே பஞ்சாக வைக்க போகிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் சிங்கிள் லேயராகவே சுட்டு எடுத்துக்கோங்க. இல்லைனா 3 லேயர் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 8வது உருண்டையும் எடுத்திருக்கேன். அதையும் திரட்டிட்டு அந்த லேயரில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஒரு 2 திரட்டிடலாம். பின்னாடி கொஞ்சமாக மாவு போட்டு ஜஸ்ட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்க, அப்புறம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம தோசைக்கல்லில் வச்சு 4 பக்கம் சென்டர் எல்லா இடத்துலையும் சமமாக ஹீட் வர மாதிரி நம்ம கல்லை ரொட்டேட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சைடு வெந்துட்டக்கப்புறமா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட சமோசா ஷீட் வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா காட்டுறேன் இருங்க. இப்போ எக்ஸஸ் மாவை நான் வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இதை வந்து நீங்கள் சமோசா ஃபில்லிங்கில் ஆட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு கூட பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ 4 கார்னரும் நான் எக்ஸஸை ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு ரெக்டாங்கிள் ஷேப் கிடச்சிருச்சு பாருங்கள். நம்மளுடைய சமோசா ஷீட் வந்து சூப்பராக வந்திருக்கு. இது வந்து டீக்கடை சமோசா சைஸுன்றதுனால இதை வந்து 3 லேயராக நான் பிரிச்சுக்கிறேன். நீங்கள் பெரிய சமோசா பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய சமோசா ஷீட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து பைண்டிங் பார்த்துடலாம். அகைன் ஒரு சின்ன கிண்ணத்தில் மைதா மாவோட கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும். பேனில் சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறமா சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள் இது போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெஜிடபிள் ஏதாவது ஆட் பண்ணுறதாலும் பண்ணலாங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸஸாக இருந்தது இல்லைங்களா, அந்த சமோசா ஷேக் அதை தான் இதில் சின்ன துண்டங்களாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால உங்களோட வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதம் வந்து இது இழுத்துக்கும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபில்லிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷீட்டை இந்த மாதிரி நம்ம கோன் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சுத்து தான். அதில் ஃபில்லிங் வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள் ஷீட் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணுறோம். தென் இதை இப்படி கீழே இறக்கி வச்சு பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபில்லிங் நல்லா உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட சமோசா ரெடி. இந்த மாதிரி எல்லா சீட்லேயுமே நம்ம சமோசா மேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. மேக்கிங் ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு மருதாணி கோன் மாதிரி ஒரு கோன் பண்ணுறோம். தென் அதில் ஸ்டஃபிங் வைக்கிறோம். எக்ஸஸாக இருக்கிற பேப்பரில் அந்த மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கோன் பண்ணிருக்கீங்களா அதை ஃபாலோ பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 சமோசா உங்களுக்கு சொதப்பினாலும் 3rd ஒன் கண்டிப்பாக சூப்பராக வரும்.
ஆயில் வந்து மிதமான சூட்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துருங்க. ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கலர் சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும், ஆனால் வந்து மாவு வெந்திருக்காது. அதனால தான் வந்து மிதமான சூட்டில் உங்களை பொரிச்செடுக்க சொல்கிறேன். ஸோ 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு வெந்துட்டக்கப்புறமா நம்மளோட சமோசாவை எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா சமோசாவும் சுட்டுட்டக்கப்புறமா கார்னிஷிங்காக கருவேப்பிலை, கீரி வச்சுருக்க பச்சை மிளகா, மறுபடியும் சொல்கிறேன், கீரி வச்சுருக்க பச்சை மிளகாவை 2 நிமிஷம் எண்ணெயில் பொரிச்செடுத்து அதை நான் அதில் போடுறேன். முழுசாக பச்சை மிளகா போட்டிங்கன்னா வெடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கீரி போடுங்க. ஸோ இப்போ நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.